இன்னைக்கு ஐயப்ப பக்தர் பஜனைக்காக ஒரு குக் மாஸ்டர் செய்த அருமையான ஒரிஜினல் அல்வா தான் பார்க்க போறோம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். அக்கா பையன் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு இன்னைக்கு பஜனை செய்யறாரு. அப்போ நிறைய பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய உணவுகள் வந்து செய்யறதுனால விதவிதமா செஞ்சாங்க. அதுல வந்து இந்த குக் மாஸ்டர் முத்துப்பேட்டையிலிருந்து தான் வரவழைச்சிருந்தாங்க. அவர் செஞ்ச கோதுமை அல்வா தான் இது. கோதுமை அல்வான்னா கோதுமை மாவுல செய்யல. இது வந்து என்னன்னா நைட்டு ஃபுல்லா கோதுமைய ஊற வச்சுட்டு அதை வந்து மறுநாள் அரைச்சி அந்த பாலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த பாலை நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாமெல்லாம் அல்வாவுக்கு சீனி தான் போட்டுக்கிடுவோம். அவர் வந்து வெள்ளத்துல தண்ணியா பாகு காய்ச்சி தனியா வச்சுட்டாரு. இதுல கொஞ்சத்தை எடுத்து அந்த எண்ணெய் சட்டியில ஊத்திட்டு அதுல வந்து நல்லா நுறையா வரும் மாதிரி அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுல அடிக்கடி வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் ஊத்திக்கிட்டாரு. சில பேர் வந்து கடலெண்ணெய வந்து ஹீட் பண்ணிட்டு அந்த ஹீட் பண்ண ஆயில தான் அதுல வந்து ஊத்துவாங்க. ஆனா இவர் வந்து கோல்டு வின்னர் தான் ஊத்திக்கிட்டு இருந்தாரு. அடுத்ததா அது அந்த கரெக்டான பக்குவம் வரும்போது கோதுமை பால், அதை பாத்தீங்கன்னா அப்படியே பசும்பால் மாதிரி இருக்கும். அந்த கோதுமையில எடுத்த பால் மாதிரியே தெரியாது. அதை எடுத்து ஊத்தி அப்படிதான் கிண்டினாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கும்போது ஏதோ டீ மாதிரி தெரியும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு அது வந்து அந்த கோதுமை பால் வந்து ஒரு அல்வாவா திரண்டு வந்துகிட்டு இருக்கு பாருங்க. கைவிடாம கிண்டிக்கிட்டே இருந்தாரு. அடிக்கடி அந்த கோல்டு வின்னர் ஆயில ஊத்திக்கிட்டாரு. அடுத்ததான் இதுல நெய்யும் ஊத்தினாரு. அந்த நெய்யெல்லாம் ஊத்தி நல்லா கைவிடாம கிண்டினாரு. நமக்கெல்லாம் கையெல்லாம் கடுத்து போயிருங்க. அந்த மாதிரி அவர் வந்து கைவிடாம கிட்டிக்கிட்டே இருந்தாரு. பாருங்க எந்த அளவுக்கு கிண்டி அந்த பக்குவத்தை அழகா வந்து வள்ளிக்கு விழுவுறது மாதிரி கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. இப்ப அரை டப்பா நெய்ய அதை அப்படியே ஊத்திட்டாரு. அரை டப்பாவும் கிட்டத்தட்ட வந்து இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இது வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு அந்த நெய்ய ஊத்திட்டு திரும்பவும் வந்து அவர் ஒரே ஆளுமா தான் அதை வந்து செய்யறாரு. நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதும் அதோட விவரத்தை கேட்டுக்கிட்டு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் கூட அவரையும் வீடியோவில் போட்டா எதுவும் தப்பா நினைக்கிறாரோ என்னமோ நினைச்சிட்டு தான் நான் எடுத்தேன். எனக்கு ஒரு ஆசை அவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்து செய்யணும்னுட்டு. அப்புறம் அவர் வந்து எங்களையும் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அவரையும் சேர்த்து வீடியோவில் எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது அந்த இனிப்பு பத்தாதுங்கிற அந்த இது அவருக்கே தெரியும் போல இருக்கு. உடனே திரும்ப பக்கத்துல இருந்த மிச்சம் அந்த வெள்ளைப்பாக எடுத்து அந்த அல்வாவுல ஊத்தி திரும்ப அவர் வந்து கிண்ட ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. இங்க பாருங்க அதை கிண்டுனதும் நல்லா எப்படி வந்து ஒரு தேன் மாதிரி அழகா வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த அந்த இதுல ஒரு வாளி மாதிரி அன்ன சட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல நல்ல வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் அது வந்து ஏதோ ஒரு பசும்பால் மாதிரி தெரியுது பாத்தீங்களா. அது தாங்க கோதுமை பால். அந்த கோதுமை பாலை ஊத்தி தான் அவர் வந்து செஞ்சாரு. அடிக்கடி ஆயில் ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அல்வாங்கிறது சும்மா வாயில போட்டா சும்மா வழுக்கு அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கணும். அது மாதிரி அவர் வந்து நல்லா எப்படி செய்யலாம்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எனக்கும் அல்வா செய்ய தெரியும், நான் இந்த மெத்தட்ல செய்யணும்னு நினைச்சேன். அவர் வந்து செய்யறது அது நம்ம நினைச்சது மாதிரி செய்யறாரா இல்ல எப்படி செய்யறாருன்னு பார்த்தேன். நான் நினைச்சது மாதிரியே தான் அவரும் வந்து அழகா சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப லாஸ்டா வந்து நிறைய முந்திரிய உடைச்சு போட்டு அதையும் வந்து அதுல கொட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டுனாரு. இப்ப நான் வந்து கேட்டேன் உலர்ந்த திராட்சை போடலாமா அப்படின்னு. உலர்ந்த திராட்சை போட்டா டேஸ்ட் மாறி போயிடும் அப்படின்ட்டாரு. சரி பாதாம் பிஸ்தா அது போட்டுக்கலாம், செமையா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சாரு. அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது வீடியோ எடுக்கையில. அடுத்ததா அவர் செஞ்சு முடிச்சுட்டு ஐயப்ப பக்தர்கள் வந்து வீட்டுல அந்த அக்காவோட பசங்கள்லாம் வந்து விரதம் பண்ணும்போது இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சதை எடுத்து கொடுத்து டேஸ்ட் பாருங்க, சாமிக்கு தான் விரதம் பண்றீங்க டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு கூட எடுத்து கொடுத்தாரு. அவங்க இலையில வச்சு சாப்பிட்ட பிறகு எங்களுக்கும் நீங்களும் டேஸ்ட் பார்க்கலாம், இனிமே கொடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. நாங்களும் எடுத்து டேஸ்ட் பார்த்தோம். சும்மா வழுகுன்னு செம்ம டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சுங்க. முத்துப்பேட்டையில இருந்து வந்த இந்த குக் மாஸ்டர் அவங்களே வந்து எல்லா ஆளுங்களையும் கொண்டாந்து வச்சு எல்லா வேலைகளையும் அவங்களே தான் பாக்குறாங்க. நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னமும் நிறைய செஞ்சிருந்தாங்க. அந்த வீடியோலாம் இன்னொரு 2-3 நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் போட்டு வர்றேன் பாருங்க. இப்ப லாஸ்டா வந்து இதுல ஏலக்காய் பவுடர் தான் இப்ப போட்டிருக்காரு. நல்லா கம வாசத்துக்காக அதை போட்டிருக்காரு. போட்டு விட்டு திரும்ப இன்னமும் ஆயில் ஊத்தி நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்காரு. அவர் கிண்டி விடும் போதே கால்ல எல்லாம் அந்த ஆயில் தெரிச்சு விழுது. அதை கூட அவர் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல.
அவரோட கவனம் முழுக்க அந்த அல்வாவை பக்குவமா எடுக்கிறதுலயே தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி நானும் தனியா நான் இதை செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறதா இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஆனா கோதுமை மாவுல செய்யல, கோதுமைய நல்லா ஊற வச்சு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு மறுநாள் அதை எடுத்து அரைச்சு பாலை புளிஞ்சு தனியா எடுத்து வச்சுட்டு இப்படி செஞ்சாரு. வீடியோவை